அறுசுவை அட்டில். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கருங்கோழி சிக்கன் வறுவல். கோழி பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கும், இந்த கரையும் கருப்பாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சா எங்கள் அம்மா என்ன குழம்பு தான் வைப்பாங்க. சூடான சாப்பாட்டில் போட்டு செம்மையாக இருக்கும். இந்த கடக்நாத் கோழி வறுவலை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நான் ஒரு கோழி முழுசாக எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கால் தலை இதை மட்டும் எடுத்துட்டு நான் அதை குழம்பா வச்சுட்டு மீதியை மட்டும் நான் கிரேவி செய்கிறேன். அதாவது 1 கிலோ அளவுக்கு நான் கிரேவி செய்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கான கறியை ஃபுல்லாக குக்கரில் எடுத்துக்கலாம். இதை குக்கரில் போட்ட பிறகு இதுக்கு தேவையானதை நம்ம போட போகிறோம். இதில் அடிஷ்னலாக, அதாவது இதில் பிரியாணி இலை 1 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பட்டை சின்னதாக 1, லவங்கம் 4, பச்சை மிளகாய் 2. அது இல்லாத நம்ம மிளகாய் பொடியெலாம் சேர்த்து போகிறோம், அதனால் 2 பச்சை மிளகாய் இதுக்கு சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து தோல் நீக்கிட்டு இதில் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு. அதே மாதிரி பூண்டு ஒரு 10 எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸு ஒரு தக்காளி, அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்து கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாய் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறோம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா நாட்டுக்கோழினாவே நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைப்பாங்க. அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது தண்ணி கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கிரேவியாக செய்கிறதுனால தண்ணி ஜாஸ்தி ஊற்ற மாட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி. கிரேவிக்கு இந்த அளவு ஊற்றினாவே தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா நாட்டுக்கோழினாவே கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் 3 விசில் விட்டு எடுத்தனாவே 3/4 பதம் வெந்திருக்கும். நான் திருப்பியும் வறுக்கிறப்ப அளவுக்கு வேக வைக்க போகிறோம். அதாவது 75% வெந்த பிறகு திருப்பியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கறி வெந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோ தண்ணி அப்படியே இருக்குது. நம்ம வச்ச தண்ணி இதோடு சேர்த்து தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். இந்த மசாலா தான் இதுக்கு நல்ல வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதில் சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் நல்லாயிருக்கும். மிளகு நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மிளகாய் 2 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இதில் கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் இதுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இது பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே இருந்தால் கருகிரும். பிளேட்டுக்கு மாற்றி இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கடுத்து நம்ம இன்னொரு கடாயை வச்சுக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா கோழினாவே நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துவோன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கடுத்து இதில் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சதாங்க செம்ம டேஸ்ட் இருக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு நம்ம ஏற்கனவே அதில் கட் பண்ணி போட்டதுனால நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி இதில் 1 சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே அதை வேகிறப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, நான் வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கோங்க. நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் மசாலா சொன்னேன்ல, அது இதில் பாதிக்கு மேலே சேர்த்துருக்கேன். மீதி பாதியை நான் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். பாருங்கள், இதை நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு இதில் கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே வேக வச்ச கறியை சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியோடையே. ஏன்னா இந்த தண்ணி தான் இதில் நல்லா சுண்டி வரணும். நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க.
இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நம்ம அதுங்காட்டி நம்ம இதுக்கு இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 6 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1. முந்திரி கிரேவி வர்றதுக்காக தான் முந்திரி சேர்க்குறோம். காரமும் கரெக்டாக ஆகும், அதுக்காக தான். இப்போ அதையும் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். இதையும் பாருங்கள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அதே மாதிரி மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா நம்ம முன்னையே சேர்த்துருக்கோம். மீதி இருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கடுத்து லைட்டாக பிரியாணி மசாலான்னு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு வந்து இப்போ பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது பாருங்கள் நல்லா அந்த தண்ணி வற்றி சுருண்டு வரணும். அப்போ தான் கறியில் அந்த மசாலா நல்லா ஏறி சாப்பிட்றப்ப அது நல்லா டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எதுனாலும் கூட சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி பாருங்கள் 3/4 அளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டி வர்றப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாசம் அடிக்குது. நம்ம போட்ட மசாலாவோடைய வாசம் செமையாக இருக்குது. லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஃப்ளேவருக்காகவும், அதே சமயம் இது காரம் ஏறாது, சும்மா ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் நம்மளுக்கு கடக்நாத் கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். இது பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் கம கமன்னு வாசமாக இருக்குது. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.